விமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. புதுசா ஏதாவது ஒரு ட்ரெண்டை வந்து பிடிச்சிடுறாங்க. அது நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல. பகீர்னு இருக்க அந்த வீடியோக்கெல்லாம் பாக்குறப்ப இப்ப என்ன புது ட்ரெண்ட் அப்படின்னா, பாம்பன் பாலத்துல இருந்து துணி வந்து வீசுறது. இந்த வீடியோக்கள் பாக்குறப்ப ஒருத்தர் துணி வந்து வீசுறாரு. ஓகே, ஏதாவது ஒரு துண்டு தான் கீழே விழுகுன்னு பார்த்தா அப்படியே கடலை காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு மிதந்துகிட்டு இருக்கு, 50-60 துண்டு அங்க மிதந்துகிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து எங்க ஆரம்பிச்சது அப்படின்னாங்கன்னா, ஏதாவது கோயிலுக்கு போறப்ப ஏதாவது விடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப பம்பையில கூட சபரிமலைக்கு மாலை போட்டு போறாங்கல்ல, பம்பையிலேயே பெருசா போர்டுலாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி துண்டெல்லாம் விடாதீங்க, மாலையெல்லாம் போடாதீங்க, அப்படிலாம் போட்டீங்கன்னா கடுமையா தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதையும் மீறி சில பேர் போட்டு போறது வேற விஷயம். ஆனா புது ட்ரெண்ட்லே இல்லாத ஒரு விஷயத்த புதுசா உருவாக்கி பம்பையில மூடணும்னு பாம்பன்ல திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அங்க வந்து துண்ட பக்தர்கள்லாம் அங்க வீசிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. இது என்னன்னா, கடலுக்கும் பெரிய மாசு, சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரிய மாசு. இதை பார்த்துட்டு எல்லாரும் அங்க போட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? பாம்பன் பாலம் கடலையே பார்க்க முடியாது. நம்ம ஃபுல்லா துணியை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சுற்றுலா பயணிகள் தினம் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களோட வட மாநிலத்தோர் பல பேர் வராங்க ராமேஸ்வரம் இந்த கோயிலுக்கு. ஓகேடா, இதெல்லாம் ட்ரெண்டு போல இருக்கடான்ட்டு பாம்பன் பாலத்துல இருந்து வீசி வீடியோ கால் போட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் இங்க? அவ்வளவுதான். அதுதான் வந்து அங்க உள்ள மீனவர்களே சொல்றாங்க, இந்த வழக்கமே கிடையாது, திடீர்னு இந்த வருஷம் இவ்வளவு துண்டு வந்து இங்க விழுந்திருக்கு, இனிமே நாங்க மீன் பிடிச்சா துண்டு தான் வரும் போலங்கிற அளவுக்கு அவங்க வேதனையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இது வந்து புதுசா ஒரு ட்ரெண்ட், விடணும் அப்படிங்கறனால துண்டை விடுறாங்க போல. ஏதாவது கெட்ட பழக்கத்தை விட வேண்டியதான், ஆத்துல கடல்ல விடணும் அப்படின்னா சீக்கிரம் பாம்பன் பாலத்துல போட்டு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் துணிகளை வீச வேண்டாம், பொருட்களை வீச வேண்டாம் அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி கட்சியில இருந்தும் ஒருத்தர் ரொம்ப தூக்கி வீசப்பட்டுட்டாரா? ஏன் அப்படி பொங்கி இருக்காரு இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு ஜி.கே. மணி. அன்புமணி ராமதாஸ் ஒரு பெட்டியில சொல்லியிருந்தாரு, துரோகிகள் இருக்காங்க ஐயா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த துரோகிகள் அவரு தான் நினைச்சுக்கிட்டு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு ஜி.கே. மணி. அது ஏன் அவருக்கு தோணுது அது துரோகின்னு சொல்லும் போது நம்மளாதான் இருக்குமோன்னு ஏன் அவரை வாண்டடா வண்டியில? இப்ப கூட ஏ.கே. மூர்த்தியோட வீட்டு விசேஷம் நடந்துச்சு. அதுல கூட அன்புமணி வரப்ப ஜி.கே. மணி ஆப்போசிட்ல வருவாரு. ரெண்டு பேரும் பரஸ்பர வணக்கம்லாம் வச்சுக்கிட்டாங்க. அந்த வீடியோவை தான் நேற்று தான் பார்த்தேன். அதை முந்தா நேற்று ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இன்னைக்கு பாக்குறப்ப பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. அன்புமணி என்னைய துரோகி அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, நான் வந்து கட்சியில இருந்து நான் விலக தயார், என் மகனை விலக தயார், அதே மாதிரி என்னோட எம்எல்ஏ பொறுப்பையும் நாங்க வந்து ராஜினாமா பண்ண ரெடியா இருக்கேன். யார் யாரெல்லாம் நீங்க துரோகின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே நாங்க வந்து வெளியே வரோம், அப்பா அம்மாவும் ஒன்னா இருக்கும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். இதுக்கு முன்னாடி அன்புமணி மத்திய அமைச்சர் ஆகணும்னு அன்புமணி விரும்பினப்ப நான் தான் போய் பேசினேன் ராமதாஸ் கிட்ட, ஐயா கிட்ட. ஐயா இதெல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா ஐயா நான் பண்ணதுல மிகப்பெரிய தப்புன்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவரை கூட வச்சிருக்காரு பாருங்க. என்னைக்குமே நான் துரோகம் பண்ணதே கிடையாது அன்புமணிக்கு, ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா நாங்க விரும்புறோம்னு சொல்லிட்டு தேம்பி அழுது பிரச்சனை கொடுக்காத பிறதான் அவரு. ஆனா ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல பயணம் பண்ணவங்களுக்கு திடுப்புன்னு இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரப்ப அந்த வேதனை மனசு இருக்காதானே செய்யும். இருக்கும் கண்டிப்பா. அதுவும் அவர் வந்து துரோகின்னு வேற அவரை சொல்லாமலே வந்து நம்மளாதான் இருக்கும்னு அவராவே நினைச்சுக்கிட்டாரு. அதுவும் இவங்க ரொம்ப ஈஸி போல கட்சியை விட்டு ஒரு ஆளை அனுப்புறதுங்க. துரோகி அப்படின்னு சொன்னா அவர் வெளியே போயிடுவாராம். என்னங்க அப்படி சொல்றாருங்கிற மாதிரிதான் இருக்கு அவரு. அடுத்த துரோகிகள் எபிசோடுக்கு வருவோம். என்னன்னா, இவர் அவரை துரோகிம்பாரு, அவர் இவரை துரோகிம்பாரு. யாருன்னா டிடிவியும் எடப்பாடியும் மாறி துரோகிகள்னு சொல்லி தான் பேட்டியே கொடுப்பாங்க. அவங்க பேட்டி கொடுத்தாங்கனாலே இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கும். இப்போ என்ன வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு டிடிவினா, கூட்டணிங்கிற வார்த்தையை ரொம்ப நாளா பேட்டியில சொல்லிட்டு இருக்காருல்ல. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஜனவரி வரையும் டைம் இருக்குன்னாங்க, இப்போ எல்லாரும் பிப்ரவரி வரையும் இருக்குன்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிடிவியும் அதான் சொல்லியிருக்காரு, பிப்ரவரி வரையும் எங்களுக்கு டைம் இருக்கு, ஆனா நாங்க இருக்க போற கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறத அடிச்சு சொல்றேன். நான் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்லல, உண்மையிலே சொல்றேன். ஒரு 4 முனை போட்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நயினார் சொல்லியிருந்தார், போன கட்சிகள்லாம் திரும்ப எங்க பக்கமே வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதை பத்தி கேட்கும்போது அது அவரோட கருத்து, எனக்கு வந்து நான் தொண்டர்கள்ட்ட பேசிதான் முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. தொண்டர்களா? எத்தனை பேர்கிட்ட பேச போறாரு அவரு? பேசுவார், அங்க சிவகங்கை ராமநாதபுரம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் கால் பண்ணி பேசுவார். அவரோட ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு. டிவிகே பக்கம் தான் ரூட் எடுக்க போறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக நீங்க விருப்ப மனு எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 15,000 விருப்ப மனு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அந்த விருப்ப மனுவை. 23ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க போறாங்க. காலையிலேயே மேல தாளத்தோட விருப்பமனு வந்து ராயப்பேட்டையில ரத்தத்தின் ரத்தங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கல்ல, விருப்பமனு வாங்குறதுக்கே இவ்வளவு பேர் அப்படின்னா, வேட்புமனு நாங்க தாக்கல் பண்றோம், அடுத்து ஆட்சியை பிடிக்கிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், சில பேர் அமைச்சர் ஆகிறோம், தமிழ்நாட்டை கண்ட்ரோல் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குஷி மூலம் இருந்தாங்க. கட்சியை கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்களே அதுக்கு முன்னாடி சிலர், அவங்க என்ன பண்ண போறாங்க? அது தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னொரு பக்கம் ரகுபதி தான் சொல்றாரு, கட்சியில நிறைய பேர் விலக போறதா தகவல்லாம் வெளியாயிருச்சு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான்
விருப்ப மனு அதிமுக முன்னாடியே முந்திரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே அமமுக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் திமுக கூட்டணி இருக்க காங்கிரஸே சத்தியமூர்த்தி பவன்ல கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அதுவும் அங்க இருந்து யாரோ வெளியே வராங்க போல. அதுதான் ரகுபதி சொல்றாரு. ஆனா அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவரே அங்க இருந்தா வெளியே வந்து இப்ப திமுகவோட சேர்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் டிவிகேல திருச்செங்கோடு வேட்பாளர் அருண்ராஜ்னு அறிவிச்சிட்டாங்க போல தெரியுதாங்க. யார் அறிவிச்சது? திருச்செங்கோட்டுல அந்த பூத் கமிட்டி மீட்டிங்லாம் நடந்துச்சு. அதுல செங்கோட்டையன் நிர்வாக குழு பொதுச் செயலாளர், அதே மாதிரி பொதுச் செயலாளர் புஷியானதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரி, கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பவே வேட்பாளர் அறிவிச்சாச்சுங்க நம்ம தொகுதிக்கு அருண்ராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கிளம்பிருச்சு. அந்த செய்தியிலே வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே மைக் பிடிச்ச ஆனந்த் வந்து இல்ல டிவிகே வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத விஜயகாந்த் அறிவிப்பார், அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஆமா. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று திருவண்ணாமலையில ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை திமுக இளைஞரணி சார்பில் கூட்டியிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டத்தையும் கூட்டி அதில் நடுவில் ரோடு போட்டு ரோட் ஷோ, 2 சைடும் கூட்டம், நடுவில் முதல்வர் வந்து உள்ளே வந்தார். இந்த வாகனத்தில், பிரச்சார வாகனத்தில் வந்து கையசைச்சிக்கிட்டே வந்தார். ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம கூட்டியே ஆகணும் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இருந்தாங்க. இளைஞர்களை பெருமளவு கூட்டி காட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமாக கூட்டிட்டாங்க. அங்கே பேசும்போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞரணி தான் ஒரு தாய் வீடு மாதிரி, இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அமைச்சராகலாம், இங்கே பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அங்கேருந்து தானே வந்தார். அதெல்லாம் வந்து சொல்லி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உதயநிதி வந்து இவரை வந்து ராஜா சொன்னார்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்லாம் சொன்னது மாதிரி இவர் சொல்லியிருக்காரு, மோஸ்ட் டேஞ்சரஸ் வந்து உதயநிதி அப்படின்னு சொல்லி இப்போவே கொள்கை எதிரிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்லாம் அவரை வந்து பாராட்டியிருந்தாரு. அப்புறம் வந்து அமித்ஷாவுக்கு வந்து சவால் விடுக்கிற மாதிரியும் பேசியிருந்தாரு. நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு சங்கி படையே கூட கூட்டுவாங்க, எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது எங்கள் கேரக்டரையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்லாம் பஞ்ச் டைலாக்லாமும் பேசியிருந்தாரு. அப்புறம் தான் உதயநிதியும் பேசினார். அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக வந்து ஒரு இன்ஜின் இல்லாத கார், அதை வந்து பாஜகங்கிற லாரி வந்து பிடிச்சி இழுத்துட்டு வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. விஜயும் மறைமுகமாக விமர்சிச்சிருந்தாரு, வானவில் வந்து பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உதயசூரியன் தான் நிரந்தரமாக இருக்கும்லாம் வந்து பேசியிருந்தாரு. இதில் ஏவா வேலு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறந்த நாள் அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டவர் அவர் வந்து இளம் பெரியார் அப்படின்னு வந்து உதயநிதியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப கூவுறாரு, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவர் ஏவா வேலு விடாம புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சம்பிரதாயம் வந்துகிட்டு இருக்கிற ஒரு இதுதானே. பிறந்த நாள் அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டா பெரியாரா? என்ன லாஜிக் இது? இன்னொரு பக்கம் அமித்ஷா பத்தி சொன்ன, அமித்ஷா போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு நயினார் நாகேந்திரன். 60 தொகுதிகள்ல நம்ம நிக்கலாங்கிறதான் அவங்களுடைய பேச்சுவார்த்தையா ஏடிஎம்கே கூட. ஏன்னா இந்த முறை நம்ம 4 ஜெயிச்சிருக்கோம், இந்த முறை குறைஞ்சது 40 வந்து ஜெயிக்கணும், அப்ப நம்ம 60 இடத்துல நின்னாதான் 40 வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலையும் நயினார் நாகேந்திரன் கொடுத்துருக்காராம் அமித்ஷா கிட்ட. இப்ப சவுத்துல வந்து பாக்குறப்ப சாத்தூர், பரமக்குடி, அப்புறம் ராமநாதபுரம் போன்ற தொகுதிகள், மதுரை, திருப்பரங்குன்றம் எல்லாமே இருக்கு. இன்னொரு சென்னையில பாக்குறப்ப மயிலாப்பூர், விருங்கம்பாக்கம், அதுக்கப்புறம் வேளச்சேரி போன்ற ஏரியாக்கள். அதே மாதிரி இதுல கோவையில பாக்குறப்ப கோவை தெற்கு, மேற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம் போன்ற பல தொகுதிகள் கொடுத்துருக்காராம். இதுல நம்ம 40 ஜெயிச்சாகணும், நீங்க ஸ்ட்ராட்டஜியா வந்து ஒர்க் பண்ணுங்க, நிச்சயம் நம்ம 40 தொகுதியிலாவது குறைஞ்சது நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி அமைச்சிருக்காரு. எந்த நம்பிக்கையில எல்லாம் சொல்றாரு அமித்ஷா? இப்ப தமிழ்நாட்டுக்கு மேலிட பொறுப்பாளர் வந்து போட்டிருக்காங்க, பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர். அதுக்கு கீழே 2 சப்ஸ்டியூட்டும் போட்டிருக்காங்க, அவங்க இணையமைச்சர்லாம் இருக்காங்க. அமைச்சர்களை தான் நாங்க அனுப்புவோம்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, அவருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு ஈஸியான டாஸ்க்கும் கொடுத்துருக்காரு போல அமித்ஷா. நம்ம எந்தெந்த தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் வேகமா வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதிகளில் வேலை பார்க்கறது, நிறைய இல்லைல்ல. சிறப்பு தீவிர திருத்தம் 100% முடிவடைஞ்சிருச்சான் தமிழ்நாட்டுல. 100% எல்லாருக்கும் 6,41,00,000 பேருக்கும் அந்த ஃபார்மையும் கொடுத்து அந்த ஃபார்மையும் அப்லோட்லாம் பண்ணி முடிச்சாச்சான். கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்குகள் காணாம போகும் அப்படின்லாம் சொல்றாங்க. வர வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து தெரிய வரும் நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கிடையில் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு தரப்பில். அது இந்த 2 நீதிபதிகள் அமர்வில் இன்றைக்குமே விசாரணைக்கு வந்தது. அதில் வந்து அந்த தூண் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து சர்வே கல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, இன்றைக்கி கோயில் நிர்வாகம் தரப்பில் அது சமணர் தூண் அப்படிங்கிற வாதத்தை வச்சுருக்காங்க. இவ்வளோ நாளாக இருந்த நடைமுறையை மாற்றணும் அப்படிங்கிறது சரியில்லை, அதுவும் ஒரு
தனிநபர் கேட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீதிமன்ற உத்தரவின்படி மாற்ற முடியாது. அது கோயிலோட அதிகாரம் தான் அது எங்கே ஏற்றணும்னு. ஏன்னா காலங்காலமாக ஏற்றுனதை உடனடியாக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சரியில்லைங்கிற மாதிரி வாதம் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த சமணர் தூண் அப்படிங்கிறத அறநிலைத்துறை சார்பிலையும் வச்சுருந்தாங்க. அதுக்கு நீதிபதிகள் வந்து சமணர் தூண்னாலும் அங்கே விளக்கு ஏற்றிருப்பாங்க தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. இல்லை, அது வந்து வெளிச்சத்துக்காக அந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்கே தவிர வேற எதுக்காகவும் ஏற்றப்படலங்கிற மாதிரி அறநிலைத்துறை சார்பில் வழக்கறிஞர் வந்து வாதங்களை வச்சாரு. ஸோ அந்த வாதங்கள் முடிஞ்சிருக்கு. அடுத்து திரும்ப விசாரணைக்கு வரும்போது தான் ஒரு முடிவு கிடைக்கும். அதை நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி தான். விஜயகாந்த்ல ஒரு படத்துல சொல்லுவாரு, எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மோடிஜிக்கு பிடிக்காத வார்த்தை காந்தின்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தி எல்லாம் பிடிக்காது. நேரு அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர்ல அது சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். ஏன்னா பேர் வச்சதே அவரு தானே. இப்ப பார்த்து மகாத்மா காந்திஜி வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு அந்த உறுதி திட்டம், இது வந்து 2004-05 வந்துகிட்டு இருக்கு நடைமுறையா. 2 டிக்கெட் அந்த நடந்துகிட்டு இருக்குது. 100 நாட்கள் நிச்சயமா வேலை வாய்ப்பு உறுதி ஒரு வருஷத்துலங்கிறதான் அதோடைய முக்கிய அம்சம். அவங்க வேலைக்கு போறாங்க, சில பேர் வேலைக்கு போல குற்றச்சாட்டுமே வந்து இருக்கு. இப்ப என்னன்னா அந்த பேரை வந்து திட்டத்தையும் காலி பண்ணி பேரையும் வந்து மாத்திட்டாங்க. விக்சித் பாரத் ஜி, ராம்ஜி, எத்தனை ஜி, ஏன் ஜி, யாரு ராம்ஜி யாரு? அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிஜமா தெரியல. ஆமா, அது ஏதோ ரோஸ்கார் அண்ட் அஜிக்யா ஏதோ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம்க்கு வந்து ஒரு இது வேற. ஆனா எதுக்கு அதுக்கு மட்டும் விபி ஜி ராம்ஜின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா இடையில ராம்னு வர மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க போல. அப்படிதான் தெரியுது. அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் வேற சொல்றாங்க. ஆமா, இப்பதான் பிரியங்கா சொல்றாங்க, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நீங்க பேரை மாத்திருக்கீங்க, காந்தினாலே உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதுக்காக நீங்க பேரை வந்து மாத்தணும், ஏதாவது மூளையோட தான் செயல்படுறீங்கன்னா வந்து பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தையும் இந்த பில் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பில்லை மட்டுமா பண்ணியிருக்காங்க, இன்னொன்று சாந்தின்னு ஒரு பில்லு பண்ணியிருக்காங்க. இது சரி, எல்லாம் சாந்தி அடிட்டோம்னா இல்லை, அதுவும் பாருங்க, சாந்தினா நம்ம அமைதின்னு சொல்லுவோம். அதாவது அணுசக்தியால பல பிரச்சனைகள் இருக்கு, அதுல அமைதிக்கு வழிவகுக்காதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அணுசக்தி துறையை வந்து தனியாருக்கு கொடுக்குற அந்த பில்லுக்கு பேரு சாந்தியா. அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு வச்சு. அது என்ன அர்த்தம்னா அணுசக்தியை கொண்டு வந்து எல்லாத்தையும் சாந்தி அடைய வச்சிருவோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அதனால வந்து அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு, அது ஏதோ இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதுவுமே நமக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கனால. இங்கிலீஷ்ல இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவுக்கான ஒரு நியூக்ளியர் எனர்ஜியை நாங்க வந்து கொண்டு வரோங்கிற மாதிரி அந்த ஃபுல் ஃபார்ம் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொன்று விக்ஷித் பாரத் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா அந்த உயர்கல்வி இருக்குல்ல, அதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. ஸோ இதுக்கு வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் இன்னைக்கே மணிஷ் திவாரிலாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா மாநில அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு தான் இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு தர்மேந்திர பிரதான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நியூக்ளியர் எனர்ஜியை தனியாருக்கு கொடுக்கறதும் ஒரு பெரிய ஆபத்துன்னு எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மகாத்மா காந்தி திட்டம் எல்லாத்துக்கும் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டே இருப்போம்னு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி தள்ளிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ஆதார், ஒரே நாடு ஒரே பிரதமரா இப்படிலாம் வந்துகிட்டு இருக்கா. பேரும் கூட விக்சித் பாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாரத் ஒரு பக்கம் வந்து விக்கிக்கிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரூபாயோட மதிப்பை நான் சொல்றேன், 90 ரூபாயை தாண்டி 91 ரூபாய் வந்து நெருங்கிட்டு இருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 2014 பார்க்குறப்ப 50 ரூபா 55 ரூபா இருந்துச்சு. இப்போ போயிடுச்சு 90 ரூபாய் தாண்டி வேகமாக வேற போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஒரு பக்கம் 1 பவுன் சவரன் 1 லட்சம் ரூபாய தாண்டிடுச்சு. அதுவும் வரலாற்று வெற்றி, இதுவும் ஜிக்கு கிடைச்ச வெற்றியா? எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காற்று மாசுபாடு டெல்லியில அதுவும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அந்த மிக 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 மோசம்னு போய்கிட்டு இருக்கான். அந்த இது 500 தாண்டி போய்கிட்டு இருக்கான். சிவியர் வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ங்கிற அந்த அளவு ஒரு 2 இடத்துல 500 தொற்றுச்சு அப்படின்றாங்க. பக்கத்துல இருக்கிற நபர்களே தெரியாத அளவுக்கு ஒரு திக்கான அளவுல இந்த புகை வந்து சூழ்ந்திருக்கு அந்த காற்று மாசு அப்படிங்கிறது. இதுக்கிடையில் அந்த பேர் மாத்துறதெல்லாம் சொன்னோம்ல, இந்த எஸ்ஐஆருக்கு வேற ஒரு பேர் மாத்தலான்னு கேரளா எம்பி ஜான் பிரிட்டாஸ் ஒரு பரிந்துரை வந்து கொடுத்துருக்காரு, நாடாளுமன்றத்திலே கொடுத்துருக்காரு. எஸ்ஐஆருக்கு பதிலாக அமித்ஷா இன்டென்சிவ் ரிவிஷன் மாத்தலாம், ஏஎஸ்ஐஆர்னு மாத்தலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் நேரடியா வேலை பார்க்கறாருன்றாரு அவரு. அப்ப ஞானேஷ்குமார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா? அவரு எல்லாம் சொல்லி அனுப்புறதாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அமித்ஷா சொல்லி அனுப்புறதா அவர் செய்யறாருன்றாரு.
இன்னொரு பக்கம் தம்பிதுரை வந்து இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசியிருக்காங்க. எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாலும் நாங்கள் முழுமையாக அவங்கள நம்புகிறோம், அப்போ தான் ஜனநாயகம் நிலைநாட்ட முடியும்னு அவர் அங்கே பேசியிருக்காரு. இந்த 2006 நாட்டுவாங்க பாரு, நிலை நாட்டும் போது தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஓகே, இந்த டெல்லி பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஜி மட்டும் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காராமே. ஆமா, அந்த அகண்டா 2 பாலகிருஷ்ணா ஜெய் பாலையா ட்ரெயின் நிப்பாட்ட கையை காட்டி. ஆமா, அப்போ போய் ஜெய் பாலையான்னு கோஷம் போடுவாரா ஜி? அந்த படத்தை பார்க்க போறதா அந்த அகண்டா 2 டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு ஜியே சொல்லியிருக்காராம். ஓ, ஜி சொன்னதுனால நாடாளுமன்றத்து வர்றது கிடையாது, வெளிநாடு வேற போய்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தப்பயும் அங்க ஒரு படத்தை போட்டு தான் பார்த்தாங்க வேற. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, நேற்று காங்கிரஸ் ஒரு கூட்டம் போட்டாங்க டெல்லியில், இந்த ராம்லீலா மைதானில். என்னென்னா, எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு இதெல்லாம் கண்டித்து ஒரு கூட்டம். அங்கே வந்து சிலர் வந்து ஒரு சைடு கோஷம் போட்டிருக்காங்க, மோடி வந்து உங்களோட குழி இன்னைக்கு தோண்டப்படலனாலும் நாளைக்கு தோண்டப்படலாங்கிற மாதிரிலாம் ஏதோ கோஷம் போட்டதா குற்றச்சாட்டு வச்சு நாடாளுமன்றத்திலே வந்து கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட அமைச்சர்கள் இதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாரும் வந்து நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அதனாலே அவை வந்து கொஞ்ச நேரம் ஒத்தியெல்லாம் வச்சாங்க. இதெல்லாமும் நடந்திருக்கு நாடாளுமன்றத்துல. பாஜகவுடைய தேசிய தலைவரா நட்டாதான் இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க தமிழ்நாடு கவர்னர் அப்படிதான், அவரோட காலமும் வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப செயல் தலைவராக அவரை போட்டாங்களா தமிழ்நாட்டு கவர்னர்? இல்ல அது வேற இது வேற, பொதுவா சொல்றேன். சரி, ஓகே. இப்ப நிதின் நபிங்கிற நபர் வந்து போட்டிருக்காங்க. இவர் பீகாரை சேர்ந்தவர், ஏபிவிபிலாம் இருந்து படிப்படியா வந்திருக்காராம் அவரு. அது போதுமே. அதே மாதிரி பக்கத்து மாநிலங்கள் தேர்தல் பொறுப்பெல்லாம் கொடுத்த போட ரொம்ப சிறப்பா வந்து பணியாற்றினாராம். பீகார் தேர்தல்லையும் ரொம்ப எல்லாத்தையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி எங்கெங்க ஏரியாலாம் வீக்கா இருக்கணும்லாம் அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வெற்றி வாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்தாராம். அவர் தானா? இல்ல, குமார், இவர் நிதிஷ்குமார் இல்லையா? நிதிஷ்குமார் தான். பட் பிஜேபி மேலிடம் சொல்றத அப்படியே வந்து செஞ்சாராம். அதே மாதிரி இளம் தலைவர்களையும் அரவணைச்சு போறாராம். மேல இருக்க தலைவர்களையும் மனசு போனாம வந்து நடந்துக்கிறாராம். அது போதும். இந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கனால இதே மாதிரிதான் 2019 அமித்ஷா வந்து மத்திய அமைச்சர் ஆகும்போது செயல் தலைவராக தான் நட்டாவை ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்புறம் தான் தலைவராக மாத்தினாங்க. ஸோ இவரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி காங்கிரஸ்க்கு ஒரு இது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 45 வயசு ஆகுதான் அவருக்கு. ஸோ இளைஞரை நாங்கள் கொண்டு வரோம், ஏன்னா காங்கிரஸ்குள்ளே வந்து கார்கேக்கு வயசாயிடுச்சு மாத்துங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது இவங்க நாங்கள் இளைஞரை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு செயல் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்ப நிதின் தான் எல்லாம் முடிவு எடுக்க போறாரா? நட்டாவா எடுத்தாரு, அமித்ஷா தானே எடுத்தாரு. அது மாதிரிதான் ஒரு பேச்சுக்கு பண்ணுவாங்க. அதனால வந்து அவர் தேசிய தலைவராக ஆகலாம், இப்போதைக்கு செயல் தலைவர். சரி, இன்னொரு பக்கம் வந்து மெஸ்ஸி வந்திருந்தாரு இந்தியாவுக்கு. அதை நம்ம அன்னைக்கே பார்த்தோம். கொல்கட்டால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு, டோட்டல் இந்தியாவே மிஸ் ஆயிடுச்சு வந்ததுனால. கொல்கட்டால பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்தாரு. அங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல இவர் ரேவந்த் ரெட்டி சிஎம்மோட டீமும் எதிர் டீம் விளாண்டாங்க. ஆனால் அதில் ஒரு 2-3 நிமிஷம் தான் மெஸ்ஸி வந்து விளாண்டாரு. பட் சிஎம் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சிஎம் வந்து ஒரு கோல்லாம் வேற போடுறாரு. ஆனால் அது அவரா போட்ட மாதிரி இல்லை. சரி போட்டுக்குங்கன்னு பால் பாட்டு கிடக்கு, அவர் பாட்டு அடிச்சு விடுறாரு. அதுலயே அரசியல் பத்தியா? அது இல்லாம ரேவந்த் ரெட்டி ஒரு பால் அந்த மெஸ்ஸி தட்டி விடுறாரு. எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. அந்த பால் இங்க வந்து ஒரு 10 அடி தான் இருக்காரு மெஸ்ஸி. அதோட டச் பண்ணா போல மெஸ்ஸிக்கு போல அது வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதுதான் கேம். இதெல்லாம் பிஜேபி பாருங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பால கூட பாஸ் பண்ண முடியல ரேவந்த் ரெட்டினால. ஆமா, அங்க வந்து ராகுல் காந்தியையும் சந்திச்சிருந்தாரு ஹைதராபாத்ல மெஸ்ஸி. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க. மெஸ்ஸிக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது, ஸ்பானிஷ் தான் தெரியும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு ஸ்பானிஷ் தெரியுமாங்கிற விவாதம்லாம் போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. காங்கிரஸ் தான் சொல்றாங்க, பாருங்க எங்க தலைவர் இங்கிலீஷும் தெரியும், ஸ்பானிஷ் தெரியும், எல்லா மொழியும் தெரியும். அப்ப ஸ்பெயினுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு பிஜேபி சொல்லுவாங்க. அங்க சொல்ல மாட்டாங்க, இட்டாலி தான் சொல்லுவாங்க. இட்டாலிக்கு போங்கம்மா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அங்கே முடிச்சுட்டு அப்படியே மும்பைக்கு வந்து வந்திருக்காரு. நேற்று சச்சினுக்கு வந்து ஒரு ஃபுட்பாலை இவர் கிஃப்ட் பண்ண, அவர் வந்து 10ன்னு போட்டு அந்த இந்தியன் ஜெர்சியை வந்து மெஸ்ஸி கொடுத்தாரு. அப்புறம் இந்தியன் ஃபுட்பாலோட லெஜண்ட் சுனில் ஷேத்ரி அவரையுமே சந்திச்சிருந்தாரு. அவருக்குமே ஒரு ஜெர்சி வந்து கிஃப்ட் பண்ணாரு மெஸ்ஸி. ஸோ அங்கே வந்து ஒரு மாதிரி நடந்துச்சு. அங்கே தேவேந்திர ஃபட்னாவிஸும் அவர் ஒய்ஃபும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவங்க முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாலிவுட் ஆக்டர்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணோன்னா ஆடியன்ஸே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து மெஸ்ஸியை கூப்பிட்டு வர சொன்னா நீங்க ஏதோ ஹீரோ மாதிரி பண்ணிருக்கீங்களேன்னு அங்கே எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. இன்னொன்று தேவேந்திர ஃபட்னாவிஸோட ஒய்ஃப் சிவிங்க மின்னிக்கிட்டே போய் மெஸ்ஸி கிட்ட போய் செல்ஃபி எடுத்த வீடியோக்கெல்லாம் பயங்கர வைரல் ஆயிருச்சு. ஒரு
ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு மேனஸ் வந்து இருக்கணும். அது கூட இல்லாம அவங்க ஏதோ பெரிய ஷோ மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க, சீன் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு டெல்லிக்கு அவர் வந்து வர வேண்டியது, ஃப்ளைட்லாம் கொஞ்சம் தாமதமாகி நேரம் அங்கேயும் வந்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ அங்கே ஏன்னா வந்து ஏர் பொல்யூஷன்லாம் இருக்கிறதுனால ஃப்ளைட்ஸ்லாம் வர வேண்டியதெல்லாம் டிலே ஆச்சு. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த கொல்கத்தா ஆர்கனைசர் அவரையுமே கைது பண்ணிருக்காங்க, 14 நாள் சிறை காவல் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. நேற்று ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சம்பவம் உலகத்தையே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. ஹனுக்கா அப்படிங்கிற பண்டிகை யூதர்கள் வந்து கொண்டாடுவாங்க. நேற்று தான் முதல் நாள். நேற்று சண்டே வேறங்கிறதுனால இந்த பாண்டி பீச் ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. அங்கே தான் அந்த கோலாகல திருவிழாலாம் கூட வந்து நடந்திருக்கு. அங்கே வந்திருக்காங்க அப்பா மகன் 2 பேர். கண்மூடித்தனமாக 10 நிமிஷத்தில் ஒரு 50-60 குண்டுகள் வந்து அங்கே இருக்கவங்க மேலே வந்து பாஞ்சிருக்கு. 16 பேர் உயிரிழந்து வந்து போயிருக்காங்க. அப்பா சாஜித் அக்ரம், மகன் நவீத் அக்ரம், இவங்க 2 பேர் தான் துப்பாக்கிச்சூடு ஈடுபட்டிருக்காங்க. அவரோட கார்ல இருந்து வர 6 கன்ஸ்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, சஜித் அக்ரம் இருக்கப்ப ஒரு கடைக்காரர் அகமத் அப்படின்னு கடைக்காரர் போய் துணிச்சலா போய் ஒரு பிடிச்சி வீடியோவும் பயங்கர வைரலா வந்து போய்கிட்டு இருந்தது. ஆமா, அவர் தான் ஹீரோன்னு சொல்லி சோஷியல் மீடியால கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கியோட இருக்கும்போது போய் தடுத்திருக்காரு அகமத் அப்படிங்கிற அந்த நபர். அவருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல இந்த சஜித்துங்கிற அந்த அப்பா துப்பாக்கி சூடுல ஈடுபட்டு அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு போலீஸ் துப்பாக்கி சூடுல. மகன் வந்து சீரியஸான காயங்களோட இது பண்றாங்க. இது ஐஎஸ் தாக்குதலா இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில விசாரணையும் நடந்துகிட்டு இருக்குது. தலைவலி மாத்திரை தெரியாம மாத்தி போட்டுட்டேன் சார். சரி, அதுக்கு ஏன்டா எனக்கு கால் பண்ண அப்படின்னு ஹெச்ஆர் கேட்குறாரு. மாத்திரை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட பேசினா தான் தலைவலி கொடுப்பாங்கல்ல, அதான் அப்படிங்கிறாங்களா? யாரா நீங்கெல்லாம் லிங்க்டின்லாம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு போடுறாங்க. வேலை தானே தேடுவாங்க அதுல. ஆனா லிங்க்டின்னை பார்த்தா நம்மளாம் வாழ்க்கைக்கு உதவாத மாதிரி ஒரு ஃபீல் வருதுப்பா. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். பியூட்டிஷியன் மேக்கப் போட்டதே நான் தான்டா. அதிகமான பலனை சம்பாதித்து கொடுக்கும் இசைக்கருவி ஜால்ரா. அது இருக்கவங்க மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க வாழ்க்கையில. இன்னைக்கு மோடிக்கு விருது கொடுத்துடலாம். அகண்டா 2 டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், அவரோட டைலாகே கொடுத்துடலாமா? ஜெய் பாலையாவோட டைலாக், டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள். நமக்கு அவரோட ட்ரபிளுக்கு இருக்கு. டெல்லியில ஏர் பொல்யூஷன், ரூபாய் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிடில் கிளாஸ் மக்கள் தங்கம்லாம் வாங்கி சேமிக்க முடியாது போலயே, பொருளாதாரம் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்கம் விலையை பார்க்க தான் முடியும் போல இருக்கு போற பக்கம் பார்த்தா. ஆமா, இப்படி பிரச்சனை இருக்கு. இதுக்கு இடையில 3 பில்லை கொண்டு வந்தவர் படத்துக்கு வேற போறாரா, பேர் வேற மாத்திக்கிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு. அதான் நம்ம ட்ரபிள் இருக்கும், அவர் வந்து டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் படத்தை பார்க்க போறாரு பாஜி. ஆமா, அதனால நம்ம மோடிஜிக்கு ஸ்பெஷலா அந்த விருது கொடுத்துட்டு கிளம்பலாம். நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.